there ain't no stopping us. Fly without boarding pass. Couldn't catch me out. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எல்இடி அதாவது WS2812B. ஸோ இந்த எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்இடிஸு இது எப்படி வந்து நம்ம வித்தவுட் லைப்ரரி வச்சு மைக்ரோ கண்ட்ரோலரில் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒர்க் ஆகுது, இதுக்கு டேட்டாலாம் எப்படி அனுப்பணும், அதுக்கு டேட்டா அனுப்புறதுக்கான மெத்தடு என்ன, ஸோ ஓவரால் ஃப்ளோ எல்லாமே பார்க்க போகிறோம். எந்த ஒரு லைப்ரரியும் யூஸ் பண்ணாமல் நம்மளே ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம இதை அசஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோ நிறைய தொடர்ந்து பார்க்கணுன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்இடியோட வேலை என்ன அப்படின்றத பார்த்துக்குவோம். இந்த எல்இடி வந்து ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு ஆர்ஜிபி எல்இடி. ஸோ ஆனால் டேட்டா ஷீட்டில் வர மாதிரி இருக்கும், நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆர்ஜிபி எல்இடி. இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் என்ன வேணால் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எல்இடிக்கான மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஷீட்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். வாங்க அப்படியே ஒவ்வொன்றா விளக்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடியில் விசிசி கிரவுண்டு கொடுக்குறது இருக்கும், அடுத்த டேட்டா இன் டேட்டா அவுட். மொத்தத்துக்கு இந்த எல்இடியில் எவ்வளோ தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம இந்த எல்இடிக்குள்ளே இருக்கிற ரெட்டு ப்ளூ க்ரீன் அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ மொத்தத்துக்கே விசிசி கிரவுண்டு டேட்டா இன் டேட்டா அவுட். இந்த டேட்டா அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா அடுத்த எல்இடிக்கு இன்புட்டாக வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பல்ஸ்னால் என்ன அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ பல்ஸ் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே 0 1ன்னு போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். இப்போ ஒரு 5 வோல்ட் வருது அப்படின்னா அது வந்து கிரவுண்டாக, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து லோண்டுவாங்க. அதே 5 வோல்ட்டு வருது அப்படின்னா அது ஹைண்டுவாங்க. ஸோ அதாவது 0 1 அப்படின்றது 5 வோல்ட் கிரவுண்டு விசிசி எந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். கிரவுண்டு விசிசின்னு எடுத்துக்கலாம், 0 1ன்னு எடுத்துக்கலாம், என்ன அடுத்து ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, ரெஃபரன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ 0 1 அப்படின்றது என்னென்னா லோ கரண்ட்லேருந்து ஹை கரண்ட், திரும்பி ஹை கரண்ட்லேருந்து லோ கரண்ட். ஸோ இந்த மாதிரி மாறி 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 ஒரு ஸ்கொயர் வேவை க்ரியேட் பண்ணிட்டே போகிறது தான் பல்ஸு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த பல்ஸு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பின் இருக்கு இல்லையா. ஸோ இந்த எல்இடிக்கான டிஇன் பின்னு, இந்த பின்னுக்கு இன்புட்டாக போகும். இந்த பல்ஸு எப்படி போகணும் அப்படின்றத நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடியில் இருக்க லைட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த பல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி எந்த மாதிரி இந்த பல்ஸ் அனுப்புனா இங்கே எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அதே சொன்னது தான், அந்த பின்னோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னது, பவர் சப்ளை, கிரவுண்டு, டேட்டா இன் டேட்டா அவுட், அதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இம்பார்ட்டண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா பல்ஸில் 0 இருக்கும் 1 இருக்கும்ட்டு, 0 1 அப்படின்னு இருக்கும். இதை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே கீழேருந்து மேலே ஏறுது அப்படின்னா 1, மேலேருந்து கீழே வருதுன்னா 0, திருப்பி கீழேருந்து மேலே போகுதுன்னா 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி போகும் ஒரு பல்ஸு. இப்போ எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேட்டா இன்னுன்றதுக்கு டேட்டா வந்து அனுப்பணும். அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா 0 1 தான் அனுப்ப முடியும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டேட்டா வந்து போகுது. எதுக்கு போகுதுன்னா டேட்டா இன்னுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. ஸோ டேட்டா இன்னுக்கு ஒரு டேட்டா போகுது. அந்த டேட்டா எப்படி போகும் அப்படின்னா இப்படி 0 1 1 0 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடிக்கு 24 பிட்டு வந்து அனுப்பணும், சரிங்களா. ஸோ 24 பிட்டு வந்து நம்ம அனுப்பணும் ஒரு எல்இடிக்கு. டேட்டா வந்து எப்படி அனுப்பணும் அப்படின்னா 0 1 0 1 சொல்லிட்டு 24 பிட்டு வந்து அனுப்பணும். அது லாஸ்ட்டில் கீழே கிடக்கும், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் டேட்டா வந்து அனுப்பணும். அப்போ இந்த 0 அப்படின்றது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்றதையும், இந்த 1ன்றது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே விளக்கியிருக்காங்க. அதாவது 0ன்றது பல்ஸ் இப்படி தான் இருக்கணும், லோன்ற பல்ஸ் இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கேப்பு விட்டுட்டு கேப் விடுறோம், அதாவது ரீசெட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பல்ஸ் இப்படி தான் இருக்கணும். அதாவது 24 பிட்டு கொடுத்துட்டோம் ஒரு எல்இடிக்கு, திருப்பி அதே எல்இடிக்கு நம்ம பிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விடுவோம்.
அது ஒரு சின்ன கேப்பு. ஸோ அந்த கேப்போட பல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தது. ஸோ இப்போ 0ன்றது எப்படி இருக்கணும், 1ன்றது எப்படி இருக்கணும், அந்த ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி அதே எல்இடிக்கு டேட்டா கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும். ஸோ இந்த ரீசெட் இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா 0ன்றது இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் இருக்கணும், 1ன்றது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும், அப்புறம் ரீசெட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கணும் பல்ஸு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி அடுத்த 1 அடுத்த 0 1 1 1ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகும். என்னென்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. சரிங்களா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனே புரியாது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ 0 1 எப்படி இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள், T0 high D0 low. ஸோ இதுக்கு மீன் என்ன அப்படின்னா டீன்றது டைம்னு வச்சுக்கலாம், நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டீன்றது கன்சிடர் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த டீன்றதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். இப்போ என்னென்னா 0 ஹை 0 லோ. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 0 கோடு அனுப்புகிறப்ப அந்த 0 கோடோட ஹை அந்த 0 கோடோட லோ, அதே மாதிரி 1 கோடு அனுப்புகிறப்ப அந்த 1 கோடோட ஹை அந்த 1 கோடோட லோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ 1 லோ 1 ஹை. நான் சொன்னேன் இல்லையா, பல்ஸில் வந்துட்டு மேலே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ மேலே போட்டிருந்தோம் இல்லையா, 0 ஹை அது லோ ஹை, அதாவது 0 1ன்றதை லோ ஹைன்னு சொல்லலாம். கிரவுண்டு விசிசி அதாவது பார்த்தீங்கன்னா லோ கரண்ட்டு ஹை கரண்ட்னு சொல்லலாம். ட்ரூ ஃபால்ஸ் இப்படி நிறையா சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே எப்படி எடுத்துக்கலாம், 0 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து 0ன்றது லோன்னு வச்சுக்கலாம், 1ன்றது ஹைன்னு வச்சுக்கலாம். ஸோ புரியணுன்றதுக்காக. இப்போ 0ன்றது ஹையில் இவ்வளவு வித்தும் லோவில் எவ்வளவு வித்தும் இருக்கணும், 1ன்றது ஹையில் எவ்வளவு வித்தும் லோவில் எவ்வளவு வித்தும் இருக்கணும். எவ்வளவு வித்து அப்படின்றது அதாவது எவ்வளவு டைம் டியூரேஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டி, அதாவது டைம் ஆஃப் 0 ஹை டைம் ஆஃப் 0 லோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டைம் ஆஃப் 1 ஹை டைம் ஆஃப் 1 லோ. இப்போ உங்களுக்கு இந்த 4 வேல்யூ வேணும். அந்த 4 வேல்யூவும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே போட்டிருப்பாங்க. அதாவது டைம் ஆஃப் 0 ஹை அப்படின்றது இங்கே 0.1 இயர்ஸ். இந்த 1 இயர்ஸு என்எஸ் இதெல்லாம் வந்து எப்படின்னா அதுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நம்ம எல்லாமே பார்த்துப்போம். 1 செகண்ட் அப்படின்றது ஒரு டிலே. நல்லா நான் வச்சுக்கோங்க, 1 செகண்ட்ன்றது ஒரு டிலே. அந்த 1 செகண்ட்ன்றது 1000 ms. ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 1000 மில்லி செகண்ட் 1 செகண்ட் அப்படின்வாங்க. ஓகேங்களா? இதே இது 1 msன்றது 1 மில்லி செகண்ட் அப்படின்றது 1000 US. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட்ன்றது 1000 மில்லி செகண்டு, அதில் 1 மில்லி செகண்ட்ன்றது 1000 US. 1 USன்றது இப்பயும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1000 மவுஸில் 0 போட முடியல, ஸோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்எஸ். சரிங்களா? இது வந்து மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் நானோ செகண்ட். ஓகேங்களா? எழுத முடியல மவுஸை வச்சுக்கிட்டு, ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு செகண்டுன்றது 1000 மில்லி செகண்டு. அந்த 1000 மில்லி செகண்டில் 1 மில்லி செகண்ட்ன்றது 1000 மைக்ரோ செகண்டு. அந்த 1000 மைக்ரோ செகண்டில் 1 மைக்ரோ செகண்ட் யூஎஸ் வந்து மைக்ரோ செகண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 1 மைக்ரோ செகண்ட்ன்றது 1000 நானோ செகண்டு. 1000 நானோ செகண்டு. இப்போ 0.4 யூஎஸ்ன்றதும் 400 என்எஸ்ன்றதும் ஒன்று தான். சரிங்களா? உங்களை போட்டு குழப்பணும்னு இல்லை. 0.4ன்றதும் 400ன்றதும் ஒன்று தான். அடுத்து 800 என்எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஒரே இதில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இதுக்கெலாம் வச்சுக்கோங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இந்த D0 ஹை D0 லோ தான் இருக்குது. அப்புறம் T1 ஹை T1 லோ. இதுக்கெல்லாம் எவ்வளவு டயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எனக்குள்ளே தெரியுது இல்லையா, T0 ஹை D0 லோ
T1 ஹை T1 லோ இதெல்லாம் எந்த டைம் லிமிட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா அவங்களே போட்டிருப்பாங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், யூஎஸ்னா 400 நானஸ். அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 400லேருந்து நீங்கள் 150 கழிச்சுக்கணும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 150ன்றது 150 கீழேயும் 150 மேலேயும் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது. ஸோ 400லேருந்து நீங்கள் 150 கழிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? 100 கழிச்சா 300, 50 கழிச்சா 250. ஸோ 250லேருந்து 400லேருந்து 150 கூட்டினீங்கன்னா 550. ஸோ 550க்குள்ளே இருக்கணும். நானோ செகண்ட் எல்லாமே வந்து நானோ செகண்ட். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அது பார்த்தீங்கன்னா D0 ஹை. ஸோ இந்த கேப் வந்து அந்த செகண்ட் வரையும் இருக்கணும், அதாவது அந்த டைம் டிலே வரையும் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா T0 லோ. இந்த லோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 கேப்பு கரெக்டாக 150 கழிச்சிங்க அப்படின்னா 700. ஸோ 700லேருந்து 150 கூட்டினீங்க அப்படின்னா 1000 என்ன சரியா இருக்கணும். 1000னாலே 1 US போயிடும். ஸோ இந்த கேப்பில் இருந்துச்சுன்னா இந்த T0 லோ. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் T1 ஹை D1 லோ, அதுக்கும் அதே தான். இப்போ இந்த இதுக்கு கூட்டினீங்க அப்படின்னா 800லேருந்து 150 கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 100 கழிச்சிங்கன்னா 700. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 50 கழிச்சிங்கன்னா 650. ஸோ 650லேருந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 கூட்டிக்கோங்க. 800 அதில் வந்து 150 கூட்டினீங்க அப்படின்னா 9 NS. ஸோ இந்த கேப்பு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லோ. இந்த லோ எவ்வளோக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா 450லேருந்து 150 கூட்டினீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் வரும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 500, 550, 550 NS. லோ பார்த்தீங்கன்னா 150 கழிச்சிங்கன்னா 300. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். ஸோ கொஞ்சம் எழுத்து அப்படி தான் இருக்கும், மணித்துக்குள்ளவும். ஸோ இப்படி இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களால் டைம் டிலே செட் பண்ணி ஒவ்வொரு பல்ஸையும் கிரியேட் பண்ணணும். 0க்கான பல்ஸு, 1க்கான பல்ஸு, இப்படி நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான இது வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அழிச்சிருவோம், கொஞ்சம் இதாக இருக்குது. அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எப்படி பல்ஸ் இருக்கணும், எப்படி இதாகணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ அந்த டேட்டாவை எப்படி சென்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு சிங்கிள் எல்இடிக்கான ஒரு சார்ட்டு. அந்த சிங்கிள் எல்இடியில் மொதல் 8 பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனு, அடுத்த 8 பிட்டு ரெட்டு, அடுத்த 8 பிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ. அவனே போட்டுமா GRP 8 8 8 8 8ன்னா பார்த்தீங்க அப்படின்னா 24 பிட்டு. ஸோ 24 பிட்டும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் 0 1 1 0. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மொதல் 8 பிட்டு 0, அடுத்த 8 பிட்டு 1, அடுத்த 8 பிட்டு 0ன்னு கொடுத்தா எனக்கு ரெட்டு மட்டும் எரியும். மொதல் 8 பிட்டு 1, அடுத்த 8 பிட்டு 0, அதுக்கு அடுத்த 8 பிட்டு 0ன்னு கொடுத்தா எனக்கு க்ரீன் மட்டும் எரியும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் டேட்டா சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எரியும். இப்போ தொடர்ச்சியாக வந்து எல்இடி இருக்குது, கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 24 பிட்டு 24 பிட்டு நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணணும். இப்போ எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா D1 D2 D3 D4லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 4 எல்இடி இருக்குது. ஸோ 4 எல்இடியில் மொதல் எல்இடி பாருங்கள் 3 24 பிட் வருது. ஃபர்ஸ்ட் 24, செகண்ட் 24, தேர்ட் 24ன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வருது. அப்போ கண்டினியூஸாக இருப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 3 எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேருந்து நமக்கு 3 எல்இடி இது வரையே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர் ஆகும் மொத்தமாக. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விழுந்துருச்சு. இதை பார்த்தீங்க அப்படின்னா 50 US மேலே. ஸோ 50 US மேலே ஒரு கேப் விட்டு அகைன் சென்ட் பண்ணீங்க இதே டேட்டாவை அப்படின்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு 3 எல்இடி எரியும். அதாவது ஒரு கேப் விட்டு செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 எல்இடி ரிப்பீட்டாக மாறி கலர் மாறி எரியும்னா எரிஞ்சிக்கலாம், இல்லாட்டி ரிப்பீட்டாக அந்த 3 எல்இடி எரியும். நீங்கள் ரிப்பீட் கூட போடாமல் கண்டினியூஸாக சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க 24 பிட்டுனா உங்களுக்கு கண்டினியூஸாக எத்தனை எல்இடி இருக்கோ அத்தனை எல்இடி எரிஞ்சிட்டே போய்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு 24 பிட்டுன்னு சொல்லிட்டு n நம்பர் ஆஃப் எல்இடிஸ். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் எல்இடிஸ்க்கு வேணால் நீங்கள் கண்டினியூஸாக சென்ட் பண்ணலாம். ஒரு கேப்பு விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி முதல்ந்து தான் வரும். ஓகேங்களா, இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேப் விட்டுட்டு திரும்பி டேட்டா சென்ட் பண்ணுறீங்க, அதாவது இந்த டேட்டா சென்ட் பண்ணிட்டீங்க, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கேப் விட்டீங்க அப்படின்னா திருப்பி அகைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எல்இடி தான் வரும். ஸோ ஃபஸ்ட் எல்இடி தான் பார்த்தீங்க அப்படின்னா வரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ ஒரு கேப் விட்டு விட்டீங்க அப்படின்னா திரும்பி 24 பிட்டு இந்த கேப் விட்டு அடிக்கிங்கன்னா முதல் எல்இடி மட்டும் தான் எரியும். கேப்பே விடாமல் 24 பிட்டு சென்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கண்டினியூஸாக இருக்க எல்இடி எரியும். லாஜிக் இவ்வளோ தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தத்துக்கே அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா நம்ம டேட்டா சென்ட் பண்ண போகிறது 24 பிட்டு டேட்டா. அந்த டேட்டாவும் 0-1 தான் சென்ட் பண்ணணும். அந்த 0-1 சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் நம்ம கோடு எழுதணும். இப்போ கோடை வந்து உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு பின்னில் தான் இந்த டேட்டா சென்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு பின்னில் சென்ட் பண்ண போகிறோம். அந்த பின்னு வந்து டிஜிட்டல் பின் 8ன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சென்ட் பண்ண போகிற பின்னு வந்து 8வது பின்னு. ஓகேங்களா? ஸோ டிஜிட்டல் பின் 8ன்னு வச்சுக்கோங்க. அந்த பின்னில் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பின்னில் இருக்க டேட்டா 0-1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக் எழுத போகிறோம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சுட்டேன். அது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சும்மா அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் நான் சொல்கிறேன். அதில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கோடு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நீங்கள் சுருக்கிக்கிறேன், ரொம்ப சின்னதாக தெரியுதோ. ஸோ பெருசாகிக்கிறேன். மேலே வந்து ஃபங்க்ஷன் போட்டிருப்பேன். அந்த ஃபங்க்ஷனை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபங்க்ஷன்ஸ் வந்து இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா இந்த எக்ஸா 7 அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு எக்ஸா வேல்யூ. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எங்கே இந்த இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸா வேல்யூ வந்து இருக்குப்பா. எஃப் 0 0 0 0. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனை வந்து இனிமேஷன் பண்ணும். இங்கே எஃப் இருந்தால் ரெட்டு, இங்கே எஃப் இருந்தால் ப்ளூ. ஸோ இப்படி தான் இருக்கும். ஜிஆர்பி இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு எத்தனை எக்ஸா வேல்யூ வருது? 1 2 3 4 5 6 எக்ஸா வேல்யூ வருது. ஸோ 24 பிட் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எக்ஸா வேல்யூவை டேரெக்டாக வாங்கியிருக்கோம். இந்த எக்ஸா வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா கலர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கலர் கோடுன்னு அடித்தாலே வரும். கலர் கோடுன்னு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலே வரும். அந்த கலர் கோடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸா வேல்யூ தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ எந்த கலர் வேணும்? இப்போ இவ்வளோ கலர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலருக்கான எக்ஸா வேல்யூ இருக்கும். பட் நீங்கள் இதில் செக் பண்ண வேண்டியது இவங்க கொடுத்துருக்க எக்ஸா வேல்யூ பாருங்கள், ஆர்ஜிபி. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது ஜிஆர்பி. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸா வேல்யூவை வாங்கி 6 முதல் சென்ட் பண்ணணும். ஏன்னா 6க்கான எக்ஸா வேல்யூ தானே ஃபஸ்ட்டு வருது. ஸோ 6க்கான எக்ஸா வேல்யூ தான் வருது. ஆனால் இங்கே சென்ட் ஆகிறப்ப ஜிக்கு சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாங்குறதுல இங்கிட்டு போட்டுட்டு இதை இங்கிட்டு அப்படியே உல்ட்டா பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஜிபி கிடச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறப்ப 24 பிட்டு சென்ட் பண்ணுறப்ப இந்த இதை வந்து ஸ்வைப் பண்ணிக்கோங்கன்றேன். ஸோ இது இங்கிட்டும் ஸ்வைப் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6GB வந்து கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ டேட்டா ஸ்வைப் பண்ணி சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்டு நீங்கள் ஆர்ஜிபிலே கொடுத்துக்கலாம். டேட்டா சென்ட் பண்ணுறப்ப மட்டும் ஸ்வைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஆர்ஜிபி கிடச்சிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபங்க்ஷனாலிட்டிக்கே வருவோம். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான கேரக்டர் அடுத்து பைனரி 24 பிட். இப்போ என்ன பண்ண போனோம் அப்படின்னா இது நமக்கு எக்ஸாவாக இருக்குது. இது அப்படியே நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது 0 1. ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 24 பிட்டு தேவைப்படும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா 24 பிட்டு ப்ளஸ் 1 வந்து நல்லு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 25ம் இதில் 6 தான் வேணும், 1 வந்து நல்லு. ஸோ 7 வந்து இது பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு டிலே, எத்தனை டிலே போட்டிருக்கேன் பாருங்கள். டிலே எம்எம்எஸ் டிலே. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிலே வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னென்னன்றது நான் ஒன்று சொல்கிறேன். இந்த டிலே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சைடில் அடிக்கிறேன். இந்த டிலே பார்த்தீங்க அப்படின்னா 50 US மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த டிலே நான் அதிலே போட்டிருப்பேன். டிலே ஹை 0, டிலே ஹை 1 ஹை, அதாவது 0க்கான ஹை, இது பார்த்தீங்க அப்படின்னா 1க்கான ஹை, அதே மாதிரி 0க்கான லோ 1க்கான லோ. இதில் ஜென்ரேட் ரேண்டம் எக்ஸா. இது எதுக்காகனா இப்போ நம்ம இங்கே எக்ஸா வேல்யூ கிரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது ரேண்டமாக வந்து வர்றதுக்காக அந்த எக்ஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் எக்ஸா கிரியேட் பண்ணுறதுக்காக அந்த எக்ஸா வேல்யூ ஓரளவு புரிஞ்சிருக்கும். அடுத்து டிலே 0 லோ, டிலே 1 லோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த இதில்
ஜீரோலோ 1லோ 0 ஹை 1 ஹை அதைத்தான் பார்த்தீங்கன்னா டிலேன்னு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டிலே வந்து ஜென்ரேட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஇடி இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 மில்லி செகண்ட் டிலே கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு 1 மில்லி செகண்ட் இல்லாட்டி 500 மில்லி செகண்ட் வச்சுக்கலாம். 500 வச்சுக்கலாம். ஸோ 500 மில்லி செகண்ட் டிலே வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்கலாம் டிலேன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை போட்டுட்டு டிலே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோடு ஒர்க் ஆகலை. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை Arduino ஐடியில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பின்னாடி இருந்து லைப்ரரி 8 வந்து ரன் பண்ணுதா என்னன்னு எனக்கு தெரில. பட் நீங்கள் இந்த கோடெலாம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போட்டெல்லாம் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அந்த டிலேன்ற டிஃபால்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண முடியல. அதுக்காக இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இந்த டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டிலே ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த டிலேயை வந்து டிலே ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து டிலே எம்எம்எஸ். இந்த டிலே எம்எம்எஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 500 மில்லி செகண்ட் டிலே தான் கிரியேட் பண்ணோம். ஆனால் இது எத்தனை வாட்டி லூப்பிங்கில் சுத்த விடணும், எவ்வளவு 500 எம்எம்எஸ் டிலே தேவை, இது டிஃபால்ட்டாகவே 500 எம்எம்எஸ் தான். டிஃபால்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு டைம் மாறாது. ஸோ டிஃபால்ட்டாகவே 500 எம்எம்எஸ் தான், எம்எஸ் தான், 500 எம்எஸ் தான். அப்போ அந்த 500 எம்எஸ்ஸை எவ்வளோ நேரம் சுத்த விடணும் லூப்பில் அப்படின்றப்ப ஹவு மெனி டிலே தேவைப்படும்ல. ஸோ அதுக்காக ஒரு ஃபங்க்ஷனை போட்டு இதை கால் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா கலரு. ஸோ இந்த கலர்ன்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸா வேல்யூ, நம்பர் ஆஃப் எல்இடிஸு, டோட்டல் எல்இடிஸு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நம்பர், ஸோ கலர் கோடு, கலர் கோடு. அடுத்து பார்த்தீங்கன்னா எல்இடியோட நம்பர்ஸு, நம்பர் ஆஃப் எல்இடி ஆனு, அடுத்து டோட்டல் எல்இடி. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம். இதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்இடிஸ்லாம் 8 வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 0. இந்த 1 0 அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ 1க்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் தேவைப்படும். என்ன ஃபங்க்ஷன் தேவைப்படும் அப்படின்னா 1 ஹை 1 லோ, அதே மாதிரி 0க்கு 0 ஹை 0 லோ, அதவே சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனாக போட்டிருப்போம். அதாவது 1 நீங்கள் கிரியேட் பண்ணணும்னாலே உங்களுக்கு என்ன தேவைப்படும், 1 நீங்கள் கிரியேட் பண்ணனாலே 1 ஹை தேவைப்படும், 1 லோ தேவைப்படும். 0 கிரியேட் பண்ணணும்னா 0 ஹை 0 லோ தேவைப்படும். ஸோ அந்த ரெண்டையும் இந்த ஃபங்க்ஷன் வழியாக கால் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு எக்ஸா டு பைனரி. நம்ம சொன்னேன் இல்லையா, ஸோ எக்ஸா வேல்யூ வாங்கணும் அப்படின்னா அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் ஓகேங்களா. அது போக இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, கலர் பொசிஷன் சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கீங்க, லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த கலர் பொசிஷன்றது என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் எத்தனை எல்இடிஸ் எரியணும், எந்த பொசிஷன்லேருந்து எரியணும் அப்படின்ற மாதிரி, எத்தனாவது பொசிஷனில் எரியணும் அப்படின்றது மாதிரி. இப்போ 16 எல்இடி இருந்துச்சுன்னா 5வது எல்இடி எரியணும், 5வது எல்இடிலேருந்து ஒரு 4 எல்இடி எரியணும், இல்லாட்டி 5வது எல்இடிலேருந்து ஒரு எல்இடி எரியணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இந்த லாஸ்ட்டில் கிடக்கும். இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். இது கலருக்கான ஃபங்க்ஷன். இந்த கலர் போன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொசிஷன்ஸ் ஆஃப் எல்இடி. ஸோ எந்த பொசிஷன்லேருந்து எரியணும், ஸோ அந்த பொசிஷன் வந்தால் அந்த பொசிஷன்லேருந்து எத்தனை எல்இடி எரியணுமோ அத்தனை எல்இடி வந்து எரியும். ஸோ அவ்வளோதான் லாஜிக்கு. ஸோ இப்போ இப்படி போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கீழே டிஃபைன் பண்ணி வச்சுருப்பேன், அதுக்கான டிலே கிரியேட் பண்ணியிருப்பேன். இதில் நான் சந்தித்த ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிலேஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கான கோடு. இதுக்கு நீங்கள் டைமரை பற்றி ஓரளவு படிச்சிருக்கணும். டைமர் உங்களுக்கு தெரிஞ்சால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க முன்னாடி டைமர்னா என்ன, Arduinoல டைமர் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றிலாம் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துக்கோங்க. ஏன்னா அதை சொன்னோம்னா அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1க்கு கரெக்டாக டைம் டிலே உட்காந்துருச்சு எதை யூஸ் பண்ணி போடுறப்ப, டைமர் 0 யூஸ் பண்ணுறப்ப. ஆனால் அதே டைமர் 0 யூஸ் பண்ணி 0க்கு என்னால் அந்த நானோ செகண்டை கொண்டு வர முடியல. ஏன் அப்படின்னா 600 நானோ செகண்டுக்கு கீழே வரவே மாட்டேங்குச்சு. ஆனால் நமக்கு தேவைப்படக்கூடியதோ 0ல் எவ்வளோ தேவைப்படும், இருங்க ஒரு நிமிஷம் இங்கே போயிருக்கோம். 0ல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 250லேருந்து 550க்குள்ளேயும் ஹை, லோ பார்த்தீங்க அப்படின்னா 700லேருந்து 950க்குள்ளேயும் தேவைப்படும். லோவை கூட எடுத்துடலாம். இந்த 01க்கான ஹையை எடுக்கவே முடியல. ஏன் அப்படின்னா 550க்குள்ளே தான். ஆனால் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கிரியேட் ஆனது 600க்கு கீழே போகவே மாட்டேங்குச்சு. அதனால இந்த கோடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு கோடு எக்ஸிக்யூட் பண்ணால் சம் டைமிங் வந்து இருக்கும். அதாவது NOP/N/T எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சம் டைமிங் வந்து இருக்கும். இந்த டைமிங் வந்து எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ இந்த கோடை அடிச்சு இந்த டைமிங் ஒவ்வொன்றும் எக்ஸிக்யூட் ஆக எவ்வளோ டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்முலா போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கக்கூடிய டைம்லாம் கரெக்டாக டைம் டிலே வருதா என்னன்ற பார்க்கறதுக்கு உங்கள்கிட்ட ப்ரோடியூஸ் இருந்துச்சுன்னா ப்ரோடியூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்குற டைம் டிலே கிளாக் பல்ஸ்லாம் கரெக்டாக தான் வருதா, கரெக்டாக தான் அந்த டைம் டிலே இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு இதில் நான் அந்த கோடு போடலை, சும்மா டைம் டிலே செக் பண்ணுறதுக்காக ஒரு கோடு போட்டிருக்கேன். அதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸா ஃபைல் கிடைக்கும். அர்டினோலேருந்து இந்த ஃபைலை கம்பேர் பண்ணிங்கன்னா எக்ஸா ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணிருப்பாங்க. இங்கே போனீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸில் இந்த அவுட்புட் கம்பேரில் மட்டும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸா ஃபைல் வந்து ஒன்று ஸ்டோர் ஆயிரும். அந்த ஸ்டோரான ஃபைல் பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே காமிக்கும். இப்போ நான் வந்து கம்பேர் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஸோ எங்கனக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் பார்த்து இந்த இருக்கு பாருங்களேன், இந்த ஃபைல் பார்த்துக்குள்ளே தான் கிடக்கும். இந்த இருக்கு, ஐயோ இந்த இருக்குல்ல சிக்குள்ளே யூசருக்குள்ளே இங்கே இருக்குது, இந்த இருக்குல்ல ஸ்கெட்சுக்குள்ளே NOEP இருக்குல்ல, இதே இதில் தான் இந்த எக்ஸாவும் கிடக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எக்ஸா வந்து இங்கே தான் கிடக்கும். இந்த எக்ஸா வெட்டு வந்து இங்கே லோட் பண்ணிடுங்க. ஸோ ப்ரோக்ராம் ஃபைலில் லோட் பண்ணிடுங்க. லோட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஆக்சுவலாக இந்த இருக்குல்ல இங்கே இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலோஸ்கோப் இருக்கும். ஆக்சுவலோஸ்கோப் நீங்கள் எடுத்து வந்து இங்கே பின் பண்ணிட்டு ஏல மட்டும் பாயிண்ட் பண்ணிக்கோங்க எத்தனாவது பின் ஆன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறது 8வது டிஜிட்டல் பின் 8. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் P0 யூஸ் பண்ணுறது. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா போர்ட் P0 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த 12ல் போய் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ரன்னுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆயிரும். ஸோ ரன் ஆன பின்னாடி இங்கே ஆட்டோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் ஓடும். அடுத்த ஒன் ஷாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடுறது நின்றும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். பல்ஸை ஜூம் பண்ணுறப்ப ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மவுஸோட இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜூம் ஆகிக்கும். ஜூம் ஆன பின்னாடி கவனிக்க வேண்டியது இந்த இடத்த மட்டும்தான். இப்போ எவ்வளோல இருக்குது, 20ல் இருக்கு இல்லையா. ஸோ 20ன்றது இங்கே போட்டிருப்பான் எவ்வளவு U அப்படின்னு சொல்லிட்டு 20U. அப்போ 20Uனா இதில் மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா 20 கட்டம் இருக்கும். 20 கட்டம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு U. அதாவது பார்த்தீங்கன்னா கட்டத்தை எண்ணிக்கலாம் எங்கேருந்து பாஸ் ஆகுது. இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது மூலமாக நீங்கள் நவுத்திக்கலாம். பல்ஸை கரெக்டாக நவுத்திட்டு நீங்கள் இப்போ என்னீங்க அப்படின்னா இதையும் மேலே ஏற்றிக்கோங்க. கரெக்டாக ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10U வந்து ஹை ஆகுது, லோ வந்து கூட இருக்கும். ஸோ இது வந்து வேறு ப்ரோக்ராமுக்கான பல்ஸு. நீங்கள் அதே மாதிரி உங்கள் ப்ரோக்ராம் லோட் பண்ணி எனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிங்க அப்படின்னா 2ல் வந்து நிற்கும் 2U. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 100 நானோ செகண்ட். அப்போ 10 வந்தீங்கன்னா 1000 நானோ செகண்ட், 20னா 2000 நானோ செகண்ட் தான் 2U. அப்போ 20 கட்டம் இருக்கும். அதை வச்சு கால்குலேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கட்டத்துக்கு எவ்வளோ நானோ செகண்ட் வருதோ அந்த நானோ செகண்டுக்குள்ளே அந்த பல்ஸ் இருக்கா, இந்த பல்ஸ்லாம் அந்த நானோ செகண்டுக்குள்ளே இருக்கான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ண அந்த ஹை பல்ஸ் லோ பல்ஸ்லாம் கரெக்டாக வருதா என்னன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் ஒரு பின்னை ஹை பண்ணுறது லோ பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹை TTR. அதாவது என்னென்னா இது வந்து போர்ட்டு வந்து அதாவது P போர்ட்டு வந்து நம்ம அவுட்புட்னு சொல்லி செட் பண்ணணும். இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் Bன்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பின் இருக்கும். ஸோ அந்த 8 பின் வந்து அவுட்புட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். அவுட்புட் போர்ட் B வந்து அவுட்புட்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த போர்ட் Pலையும் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது பின்னு. அப்போ இந்த மாதிரி ஷிஃப்ட் ரிஸ்டிங் போட்டு 1ன்னு போட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னா 1 டைம் ஷிஃப்ட் ஆகும். இப்போ எப்படி ஆகும் அப்படின்னா 0 0 0 0 0 0 0 1 இப்படி வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மொதல் பின்னு B0 மட்டும் இதாகி வந்து நிற்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா பின் B0 வந்து அவுட்புட். அந்த பின்னு B0 வந்து இந்த கோடை போட்டிங்க அப்படின்னா லோ. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபார் லூப்பில் போட்டிருப்போம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஹை. ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா ஹை, இப்படி போட்டிங்கன்னா லோ. ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹை வந்து இதே மாதிரி தான் வரும். பட் வந்து போட்டு Pன்னு போட்டு இந்த மாதிரி வரும், TDன்னு RPன்னு வராது. ஓகேங்களா. ஸோ இப்படி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதை என்ன போட்டிருக்கோம், ஒயில் லூப்பில் ரேண்டமாக ஒரு எக்ஸா வேல்யூ கிரியேட் பண்ணி கலர் பொசிஷன் வந்து ஒவ்வொரு பொசிஷனாக கூட வர மாதிரியும் 2 LEDயாக வர மாதிரியும் மொத்தம் 16 LED. அதாவது 2 LED எரியும். அதில் ஒவ்வொரு பொசிஷனாக வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒவ்வொரு பொசிஷனாக 16 தடவை மூவ் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரு சம் டிலேக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ என்ன ஆகுனா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து காமிக்கிறேன்.